அப்பா, கோபி யார கட்டினா என்ன, நமக்கு ஜீவா மதுவை கட்டணும், அதுதான் முக்கியம். இது ரொம்ப புதுசா இருக்கு கண்ணு. இந்த யோசனையே எனக்கு வரல. பாராட்டினதெல்லாம் போதும்பா, முதல்ல கோபிக்கு மலரை கல்யாணம் பண்ணி வைக்கிற வழிய பாருங்க. சரி கண்ணு, நீ சொல்ற மாதிரியே செஞ்சிடலாம். சரிப்பா, நான் வைக்கிறேன். டேய், உன்னோட கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். அப்பா, உனக்கும் மலருக்கும் கல்யாணம், சரிதானே? தேங்க்ஸ்பா. அப்பா, என்னப்பா ஆச்சு உங்களுக்கு? போய் போய் அந்த குடும்பத்துக்கு கூட சம்பந்தம். மது, நான் ஒரு முடிவை சொல்றேன்னா அதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கும். அமைதியாரு. அக்கா, இப்ப எதுக்கு நீ அழுகுற? அத கல்யாணம் நிச்சயம் பண்ணியாச்சே, சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல இப்படி அழுதுகிட்டு இருக்க? இல்ல மயிலு, நான் தப்பு பண்ணிட்டேன். கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு, ஆனா அதுக்கு முன்னால எல்லா அசிங்கமும் நடந்துருச்சே. நம்ம அம்மாவுக்கு தீரா பழிய தேடி கொடுத்துட்டேன். அம்மா தலை குனிஞ்சு நிக்கிற மாதிரி பண்ணிட்டேன். அக்கா, கண்டதையும் நினைச்சிட்டு இருக்காத. இப்ப நீ கல்யாண பொண்ணு, உனக்கு அங்க இங்கன்னு நாங்க மாப்பிள்ள பார்த்தோம். நீ ஆசைப்பட்ட மாப்பிள்ளையே அமைஞ்சிருக்கு. இழந்த பழம் பறிக்கணும்னா முள்ளு கொத்திதான் ஆகும். என்ன மயிலு, அவளை பாராட்டி சீராட்டிட்டு இருக்கியா? முணுக்கு முணுக்குன்னு இருந்துகிட்டு என்ன வேலை பாத்திருக்கா? அம்மா, சும்மா நீ நடந்த கதையே பேசிட்டு இருக்காத. நான் ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி எதுக்கு மயிலு ஏன் வாய அடைக்கிற? உங்க 3 பேரையும் இந்த ஊருக்கு தூக்கிட்டு வந்த நானு ஒரே ஒரு வைராகியத்தோட தான் இருந்தேன். உங்களுக்கு 3 வேளையும் வயிறார கஞ்சி ஊத்தலனாலும் பரவாயில்ல, உங்க மேல யாரும் பழி சொல்லக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து வளர்த்தேன். கடைசியில இப்ப என்னாச்சுன்னு பாத்தியா? அக்காங்கிறது அம்மா ஸ்தானம். மூத்ததை பார்த்துதானே எனச 2 வளருங்கிற பயம் இருந்திருந்தா இவ இப்படி பண்ணிருப்பாளா? இல்லம்மா, நான் ஒரு தப்பும் பண்ணலமா, சும்மா பேசிட்டு தான் இருந்தேன். சும்மா பேசிட்டு இருந்தியா? யார்கிட்ட பேசிட்டு இருந்த? எங்க பேசிட்டு இருந்த? நம்மள எப்படி எல்லாம் கேவலப்படுத்தினாங்க அவங்க. ஏர் கட்டும்போது வட்டி காசுக்காக ஒத்த மாட்டு புடிச்சிட்டு போனாண்டி அவன். அவன் பண்ண அக்கிரமத்துக்கு மயிலு ஒரு நாள் முழுக்க மாட்டுக்கு பதிலா ஏர் இழுத்தா தெரியுமா? அம்மா, இப்ப எதுக்கு நீ இந்த கதையெல்லாம் பேசிட்டு இருக்க? சாதாரண கதை இல்லடி இது, நாம கேவலப்பட்ட கதை. மாடு கைத்த அறுத்துக்கிட்டு வீடேறி வந்ததுக்கு என்னெல்லாம் பேச்சு பேசினா அவன். அப்ப இந்த அமுக்கு நீ அவன் கூட பழக்கத்துல தானே இருந்தா?
பொண்ணு பார்க்க வந்த சேலத்துக்காரங்க என்னெல்லாம் கேள்வி கேட்டாங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? புருஷன் துணை இல்லாம ஒரு பொம்பளை வளர்த்த பொண்ணுங்க சரியா இருக்க மாட்டாங்கன்னு தானே. அது சரியா இருக்கிற மாதிரி எல்லாம் இப்ப பண்ணிருக்கா. அத்தை, அதான் கல்யாணம் முடிவாயிருச்சுல, அப்புறம் எதுக்கு மலர காத்துக்கிறீங்க? இவளுக்கு கல்யாணமாயி சந்தோஷமா புருஷன் வீட்டுக்கு போயிடுவா. அப்புறம் இவளுங்க 2 பேரையும் கரையேத்த வேண்டாம். இவளுங்களுக்கு மாப்பிள்ளை தேடும்போது மூத்த பொண்ணு இந்த மாதிரி கேவலத்தை பண்ணி ஊர் கூடி கட்டி வச்சாங்கன்னு சொல்ல மாட்டாங்களா? மூத்தது அப்படின்னா இளையது 2 அப்படிதான் இருக்கும்னு சொல்ல மாட்டாங்க. இருக்கிற இடம் தெரியாம இருந்தவளை இப்படி பண்ணிருக்காளே, அடங்காம தெரியறாளே, இவ்வளவு எப்படி நம்புறது? யார் தப்பு பண்ணாங்களோ அவங்களை என்ன வேணா சொல்லு. சும்மா என்ன ஏதாவது குறை சொல்லிட்டு இருந்த சாமி ஆடிடுவேன் பாத்துக்கோ. ச்சே, நான் இத்தனை நாள் பொழைச்ச பொழப்பெல்லாம் இப்படி கொட்டி கவுத்துட்டாங்க. 3ஆவதும் பொம்பளை பிள்ளையா பிறந்துருச்சு, தூக்கி போடுன்னு சொன்ன உங்க அப்பங்கிட்ட 3ஐயும் மணிமணியா வளர்த்து காட்டுறேன்னு சொல்லிட்டு வந்தனே, நான் இப்ப தோத்து போயிட்டேனே. சொல்லுங்க ஜீவா சார். மயிலு, நீ எங்க இருக்க? வீட்ல தான் இருக்கோம். அம்மா எங்க இருக்காங்க? இங்க பக்கத்துல தான் இருக்காங்க. சொல்லுங்க. உங்க அம்மா என்ன உங்க அக்காவை திட்டிட்டு இருக்காங்களா? ஆமா சார். சரி, நீ போன் அவங்க கிட்ட கொடு. சரிங்க சார், இதோ கொடுக்குறேன். அம்மா, ஜீவா சார் உங்ககிட்ட பேசணுமா? சொல்லுங்க தம்பி. அம்மா, மலர் மேல நீங்க கோவமா இருப்பீங்க. ஆமா தம்பி, எனக்கு இன்னும் மனசே ஆறல. என் பொண்ணு இப்படி ஒரு பழக்க வழக்கத்துல இருந்திருப்பான்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. தப்புமா, நீங்க அப்படிலாம் நினைக்கவே கூடாது. இங்க பாருங்க, நான் சொல்றேன், நீங்க வளர்த்த பொண்ணு கண்டிப்பா தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க. என்ன தம்பி, என்ன நடந்ததுன்னு எல்லாத்தையும் கூட இருந்து பார்த்துட்டு இப்ப என் பொண்ணு தப்பு பண்ண மாட்டான்னு சொல்றீங்க? ஆமாம்மா, மலரும் கோபியும் பழகினதோ இல்ல தனியா கூப்பிட்டு பேசினதோ தப்பு இல்லைன்னு நான் சொல்றேன். எல்லார் மாதிரியும் நீங்களும் ஏதேதோ கற்பனை பண்ணி தப்பு தப்புன்னு சொல்றீங்க. தப்புமா, அந்த மாதிரி எல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு நான் சொல்றேன். அவளுக்கு எந்த மாதிரி மாப்பிள்ளை பார்க்கணும்னு எனக்கு தெரியாதா தம்பி? அதையும் அவளே தேடிக்கிட்டான்னா என்ன அர்த்தம்? இதுக்கு பேர் ஈகோமா. கம்மல், வளையல், போடுற ட்ரெஸ் வரைக்கும் எல்லாத்தையும் செலக்ட் பண்ற மாதிரி தனக்கு புருஷனா வரப்போறவன உங்க பொண்ணே செலக்ட் பண்ணதுல என்ன தப்பு இருக்கு? அதுவும் இதுவும் ஒன்னா தம்பி? ஒரு மாப்பிள்ளைய பார்த்து முடிவு பண்றதுல பெரியவங்க நாங்க 1000 விஷயம் பார்ப்போம். அதெல்லாம் இவளுக்கு தெரியுமா? நீங்க சொல்றதெல்லாம் அப்பங்க. இப்பெல்லாம் எல்லா கல்யாணத்தையும் மேட்ரிமோனி ஏஜென்சிஸ் தான் முடிவு பண்றாங்க. கமிஷனுக்காக கல்யாணத்தை முடிவு பண்றவங்க சொல்றத நம்பி முகம் தெரியாத யாரோ ஒருத்தரை நீங்க முடிவு பண்ணா அது சரி, கண்ணு முன்னாடி பார்த்து பேசி பழகி அவங்கள பொண்ணுங்க செலக்ட் பண்ணா அது தப்பா? என்னமோ தம்பி, நீங்க படிச்சவங்க, நீங்க சொல்றதும் நியாயமா தான் தெரியுது. அம்மா, நீங்க எதுவுமே யோசிக்காதீங்க. நல்ல இடத்துல மாப்பிள்ளை அமைஞ்சிருக்கு. கல்யாண பொண்ண சந்தோஷமா நீங்க பாத்துக்கோங்க. நீங்களும் சந்தோஷமா கல்யாண ஏற்பாடுகளை பாருங்க. அதான் தம்பி எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு. திடீர்னு இப்படி கல்யாணத்தை பேசின உடனே எனக்கு கையும் ஓடல காலம் ஓடல. உங்க கஷ்டம் புரியுதுமா எனக்கு. கல்யாண விஷயத்தை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. அதை நடத்தி வைக்கிற வரைக்கும் நான் உங்க கூடவே இருப்பேன். புரியுதா? ரொம்ப சந்தோஷம்பா. ஒவ்வொரு தடவையும் எங்க குடும்பத்துக்கு கஷ்டம் வரும்போது தெய்வம் மாதிரி நீங்க தான் காப்பாத்துறீங்க. அம்மா, அப்படி பார்த்தா உங்க பொண்ணு கொடுத்ததுதான் என்னோட உயிரே.
அதுக்கு என்ன சொல்றது நானு? இங்க பாருங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாம இருங்க, எல்லாத்தையும் பாத்துக்கலாம். ஓகேவா? ம், சரிப்பா. அம்மா, போனை மயில் கிட்ட கொடுங்களேன். இதோ இதோ. இந்தா. சொல்லுங்க சார். மயிலு, கொஞ்சம் தள்ளி தனியா வந்து பேசுறியா? சரி, இதோ வரமா. மலரு, நான் கோவத்துல ஏதாவது பேசுறேன்னா அத மனசுல வச்சுக்காதன்னா. அம்மா, வா. ம், வா. சொல்லுங்க சார். மயிலு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிதான் நான் இப்போ கிரவுண்டுக்கே வந்தேன். ஆனா அத பேச முடியாம போயிடுச்சு. ஹலோ மயிலு, என்ன பேச்சே காணும்? ஹலோ. நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு நினைச்சேன் சார். அப்போ சொல்லு மயிலு. முதல்ல நீங்க சொல்லுங்க சார், நான் அப்புறமா சொல்றேன். சரி மயிலு, அப்போ ஈவினிங் 5 மணிக்கு பார்க்கலாம். அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் யார் முதல்ல சொல்றது அப்படின்னு. சரியா? சரி. ஓகே மயிலு, பை. என்னடி மயிலு, முகமெல்லாம் பூரிப்பா இருக்கு. என்ன விஷயம்? ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? ஜீவா சார் என்ன தோப்புக்கு வர சொன்னாரு. அப்போ விஷயம் அதுதான். அவர் ஏதாவது வெக்கப்பட்டுட்டு சொல்ல தயங்கினாலும் நீ விட்டுறாத, பட்டுன்னு உடைச்சிடு. என்னத்த உடைக்கிறது? வேற என்ன, ஐ லவ் யூ தான். சிக் போடி. ஐயோ, வெக்கத்தை பாரு. மயிலு, அம்மா ஓகே தானே? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? அம்மா நார்மல் ஆயிட்டாங்க. நீ எதுவும் கவலைப்படாத மயிலு. அந்த கோபி உங்க அக்கா கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். சரியா? சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ். மயிலு, என்ன ஏதோ ஃபார்முலா பேசுற மாதிரி இருக்கே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். இல்ல மயிலு, சம்திங் இஸ் ராங். நீ போன்ல பேசும்போது கூட நல்லா தானே பேசின, அதுக்குள்ள அப்படி என்ன நடந்தது? அது ஒண்ணும் இல்லன்னு சொல்றேன்ல சார். ஓகே ஓகே, கூல். மயிலு, ஒரு முக்கியமான ரொம்ப முக்கியமான இல்ல மயிலு, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றதுக்காக தான் காலையில உன்னை ஸ்கூல் கிரவுண்டுக்கு வர சொன்னேன். ஆனா உன்கிட்ட விஷயத்த சொல்றதுக்குள்ள மலர் பிரச்சனை வந்துருச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்லை மயிலு, பரவாயில்ல. இனிமேலும் இதை தள்ளி போடக்கூடாதுன்னு தான் நான் உன்னை உடனே வர சொன்னேன். சரியா? மயிலு, என்ன விஷயம் கேட்க மாட்டியா? சரி ஓகே,
நீ கேட்கலன்னா என்ன, நான் சொல்றேன். ஆ, நீ யாருன்னு தெரியாதப்பவே உன்கிட்ட சொல்லணும்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்த ஒரு வார்த்தை. நீ முழு மனசோட எதை தேடுறியோ அதை நீ அடைஞ்சே தீருவேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் ரொம்ப நாளா தேடி தேடி நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் மயிலு. ஒன் செகண்ட். I love you, Maila. என்னாச்சு மயிலு? உங்க மனசுல இந்த மாதிரி ஆசைலாம் வர்றதுக்கு நான் தான் காரணமா இருந்திருப்பேன். என்ன மன்னிச்சிடுங்க சார். இங்க பாரு மயிலு, உன்னை பாக்குறதுக்கு முன்னாடியே என் வாழ்க்கை உன்னோடதான் நான் முடிவு பண்ணிட்டேன். நீ எந்த தப்பும் செய்யலையே, நீ எதுக்கு மன்னிப்பு கேக்குற? நான் எக்ஸாம் எழுத போனதுல இருந்து என் அக்கா கல்யாணம் வரைக்கும் நீங்க நிறைய உதவி பண்ணிருக்கீங்க சார். உங்களுக்கு நாங்க நிறைய நன்றி கடன் பட்டிருக்கோம். உங்க மேல மரியாதை வச்சிருக்கோம். ஆனா என் மனசுல உங்க மேல வேற எந்த எண்ணமும் இல்ல சார்.